சென்னை மாகாணத்தின் முன்னாள் பொதுக்கல்வி இயக்குனரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான நேத்து சுந்தரவடிவேலு காமராஜரை பற்றி எழுதிய கட்டுரை வாசிப்பு. முதல் பகுதி. சூழ்நிலை வலிமை மிக்கது. பல சமுதாயங்களில் எப்போதோ ஒருமுறை யாரோ சிலருக்கு மட்டும் வளர துணை செய்வது சூழ்நிலை. உயர வேண்டிய கோடிக்கணக்கான மனிதர்களை மட்டம் தட்டி அழுத்தி வைத்து பாழாக்குவதே பெரும்பாலும் சூழ்நிலையின் திருவிளையாடல். கொடுமையான சூழ்நிலையை தகர்த்து எறிந்துவிட்டு முன்னேறி 4 பேருக்கு உதவும் வளத்தோடு வாழ்வாரே பாராட்டுக்குரியோர். சூழ்நிலையை வென்று வெற்றி வகை சூடியவர் தனக்கென்று ஏது முயலாமல் பிறர்க்காகவே உழைத்தால் அது போற்றுதற்குரியது. நாட்டின் அடிமை தலையை அறுக்கவும் நலிவுற்ற மக்களெல்லாம் வலிவுற்று வாழவும் 60 ஆண்டு காலம் ஒருவர் உழைத்தார் என்றால் அவர் வணக்கத்துக்குரியவர் ஆவார். குலப்பெருமையோ இல்லை, செல்வப் பெருக்கும் இல்லை. பிறந்து வளர்ந்த ஊரும் பெருநகரமல்ல, அன்று அது விருதுப்பட்டி. சின்னஞ்சிறு ஊரிலே சாதாரண குடும்பத்திலே பிறந்து 6 வயதில் தந்தையை இழந்து 6 ஆண்டு படிப்போடு நிறுத்திவிட்டு கடையில் வேலைக்கு சேர்ந்த இந்த பிள்ளை எப்படி பிழைக்கப் போகிறது என்று ஊர்க்காரர்கள் பலரும் பரிதாபப்பட்டிருப்பார்கள். தாயை காப்பாற்றும் பொறுப்பை சிறு வயதிலேயே தாங்க வேண்டிய நிலையிலிருந்த காமராசரோ அதை மறந்து தாய்நாட்டை காப்பாற்றும் நிலைக்கு உயர்ந்தார். காமராசர் வாலிபத்தை அடையாத வயதில் இந்திய விடுதலை இயக்கத்தில் எளிய தொண்டராக சேர்ந்தார். பிற தொண்டர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். பம்பரம் போன்று சுழன்று சுழன்று காந்தியத்தை பரப்பினார். பகலென்றும் இரவென்றும் பாராமல், காடென்றும் மேடென்றும் கருதாமல் பட்டி தொட்டியிலெல்லாம் சென்று மிரட்டிய அந்நிய ஆட்சியை இணையில்லா துணிவோடு எதிர்த்து நின்றார். பேரன்பு கொண்டாரில் யாவரே பெருந்துயரம் பிழைத்து நின்றார். பாரத தாயிடம் பேரன்பு கொண்ட கர்ம வீரர் காமராசர் இதற்கு விதிவிலக்கல்லவே. இந்திய விடுதலை இயக்கத்திற்கு தம்மை முழுக்க முழுக்க ஒப்படைத்துவிட்ட காமராசர் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு இடர்மிகு சிறைப்பட்டார். ஒரு முறையா, இல்லை 2 முறையா, அதற்கு மேலும் எத்தனை முறை? 9 முறை சிறைப்பறவை காமராசர் வெஞ்சிரையில் வாடியது எத்தனை நாட்கள்? 3000 நாட்கள் சிறையில் வாடினார். ஆயினும் தம்மை பற்றிய சிந்தனையே இல்லாது இன்னா செய்யாமை என்னும் காந்தியத்தில் மெய்ப்பற்று கொண்டவராக விளங்கிய காமராசரிடம் சிறை கொடுமை கசப்பை ஊட்டவில்லை, மாறாக உறுதியை ஊட்டிற்று. தம்மிலும் வறியவர்களை, தம்மளவு கூட படிக்காதவர்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து புடம் போட்ட ஏழை பங்காளராக உருவானார். போராட்ட தழும்புகள் காமராசரிடம் கசப்பினை சுரக்க வைக்கவில்லை. தமக்கென எம்முயற்சியிலும் ஈடுபடாத தியாகச் செம்மலாம் காமராசர் தம் முழு சிந்தனையையும் கடையனும் கடைத்தேற வேண்டும் என்பதில் பாய்ச்சிவிட்டார். அப்பழுக்கில்லாத சாதி சேட்டிலே சிக்கிக்கொள்ளாத பொது தொண்டு, எளிமையான பண்பு ஆகியவை காலப்போக்கில் காமராசரை தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக்கிற்று. மாநில காங்கிரஸ் தலைவர்களிலே காமராசருக்கு இணை காமராசரே என்னும் புகழோடு பல்லாண்டு பணிபுரிந்தார். அந்நிலையிலே ஒரு நெருக்கடி உருவாயிற்று. அது என்ன? 1952ஆம் ஆண்டு இந்தியாவில் பொது தேர்தல் நடந்தது. அப்போதைய சென்னை மாகாணத்தில் காங்கிரசு கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடிக்க தவறிவிட்டது. பொது உடைமை கட்சியை உள்ளடக்கிய ஐக்கிய முன்னணி பெரும்பான்மை பெற்றது. இருந்தும் அரசியல் சதுரங்கத்தினால் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியரை அழைத்து முதலமைச்சராக்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராசர் துணை நின்றார். அரசர் மெச்சினால் அரம்பை என்பது பழமொழி, முதலமைச்சர் நினைத்தது ஆணை என்பது புதுமொழி. இது மக்களாட்சியின் குழந்தை நிலையின் அடையாளமாகும். முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் பொதுமக்களிடமிருந்து போட்டி வளர்வதைக் கண்டு கவலைப்பட்டார். எல்லோரும் படித்துவிட்டால் எப்படி எல்லோருக்கும் வேலை கொடுப்பது என்று ஏங்கினார். ஞானோதயம் ஆயிற்று. சிறுவர் சிறுமியர் முழு நேரம் படிப்பதற்கு பதில் அரைவேளை படித்தல், அரைவேளை குலத்தொழில் கற்றல் என்று செய்துவிட்டால் போட்டி குறைந்துவிடும் என்று நினைத்தார். நகரங்களில் அத்தகைய முறையை கொண்டு வந்தால் எதிர்ப்பும் கிளர்ச்சியும் வெடிக்கும் என்பது ஆச்சாரியருக்கு தெரியும். நாட்டுப்புறங்களில் செயல்படுத்தினால் மக்கள் பொறுத்து கொள்வார்கள் என்று அவருக்கு தோன்றியது. எனவே குலக்கல்வி திட்டத்தை நாட்டுப்புற பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தும்படி அப்போதைய பொதுக்கல்வி இயக்குனர் திரு கோவிந்தராஜுலுவிடம் கூறினார். அவரவர் குலத்தொழிலை கற்பதை முன்னிறுத்தி அரைவேளை படிப்பு முறையை கொண்டு வரும்படி முதலமைச்சர், அதுவும் ஆச்சாரியர் போன்றவர் சொன்னதை எதிர்த்து சொல்ல முடியுமா?
அப்போது நான் தொடக்க கல்விக்கு துணை இயக்குனன். குலக்கல்வி முறை தேவையற்றது, தீங்கானது, நகர மக்களுக்கும் நாட்டுப்புற மக்களுக்கும் வேறுபாடு காட்டுவது, ஏற்கனவே குலத்தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரியவர்களில் பெரும்பாலோருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதில்லை. அந்நிலையில் குலத்தொழிலுக்கு போவோர் எண்ணிக்கை பெருகுவது உள்ளவர்கள் வயிற்றில் மண் போடுவதாகும். இது நான் இயக்குனருக்கு தந்த குறிப்பின் சாரம். இயக்குனர் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் பல திங்களை ஓட்டினார். பின்னர் ஒரு நாள் மாலை, அரைவேளை படிப்பு முறையை நடைமுறைப்படுத்த நீங்கள் தயங்குவதாக தெரிகிறது. அப்படியானால் நான் பொது வாழ்க்கை பிரமுகர் ஒருவரை தனி அலுவலராக போட்டு அப்பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கட்டுமா? உங்கள் நிர்வாகத்தில் தலையிடாது அவர் செயல்படும்படி ஆணை பிறப்பிக்கட்டுமா என்று இயக்குனர் கோவிந்தராசுலுவிடம் முதலமைச்சர் ஆச்சாரியார் நேரில் கேட்டார். இயக்குனர் அரசு அரைவேளை படிப்புதான் கொடுப்பதென்று முடிவு செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது இயக்குனர் கடமை. அப்படி இருக்க அதற்கு தனி அலுவலர் தேவையில்லை. தாங்கள் ஆணையிட்டால் நாட்டுப்புற தொடக்கப் பள்ளிகளில் அரைவேளையே பாடம் சொல்லிக் கொடுக்கும்படி ஆணையிட்டு விடுகிறேன் என்றார். உடனே சுற்றறிக்கை வழியாக அரைவேளை படிப்பு திட்டத்தை ஆணையிட்டு விடுங்கள், அப்புறம் அரசுக்கு தெரிவியுங்கள். அரசின் முன் ஒப்புதலுக்கு அனுப்பினால் அக்கோப்பு இங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கும், முடிவெடுக்க நாளாகும் என்று முதலமைச்சர் ஆச்சாரியர் கூறினார். இயக்குனர் மாலை 5:30 மணிக்கு மேல் உட்கார்ந்து புதிய கல்வி முறையை ஆணையிடும் சுற்றறிக்கையை ஆயத்தம் செய்தார். இரவோடு இரவாக படிகள் எடுத்து கல்வித்துறை அலுவலர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். அதற்கு முன் ஆச்சாரியார் ஆலோசனைப்படி நாளிதழ்களின் ஆசிரியரோடு இயக்குனர் தொடர்பு கொண்டார். முக்கியமான கல்வி பற்றிய சுற்றறிக்கைக்கு இடம் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டார். இரவு 10 மணி போல் சுற்றறிக்கை நாளிதழ்களுக்கு கிடைத்தது. அடுத்த நாள் காலை செய்தித்தாள்களில் புதிய கல்வி முறையை பற்றிய செய்தி வெளியானது. அவ்வேளை காமராசர் விருதுநகரில் தங்கியிருந்தார். அன்று மாலை அவர் அங்கு காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் இந்த குலக்கல்வி திட்டத்தை பைத்தியக்கார திட்டம் என்று தன் கருத்தை வெளியிட்டார். மேலும் அதை ஒழித்துவிட்டுதான் மறுவேளை பார்ப்பேன் என்று சூளுரைத்தார். சுற்றறிக்கை வெளிவந்ததும் காமராசரை போலவே தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் ஒருவரை ஒருவர் கலக்காமல் தனித்தனியாக எதிர்ப்பு அறிக்கைகளை வெளியிட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது, கல்வி அறிஞர்கள் எதிர்த்தார்கள், ஆசிரியர் சமுதாயம் எதிர்த்தது. காமராசரின் கருத்து தெரிந்ததும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்னின்று குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கினார்கள். மிக பெரும்பான்மையோர் கையெழுத்திட்டார்கள். மிக பெரும்பான்மை உறுப்பினர்கள் விரும்பாத கல்வி திட்டத்தை எப்படியும் வெற்றி பெற செய்ய முதலமைச்சர் ஆச்சாரியர் முயன்றார். இந்த புதிய கல்வி திட்டம் கல்வி இயக்குனரின் செயலே என்று காமராசர் முதலில் நினைத்திருந்தார். ஆனால் சென்னை திரும்பியதும் இத்திட்டம் இயக்குனருடையது அல்ல, முதலமைச்சருடையது என்பது அவருக்கு தெரிய வந்தது. திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொது உடைமை கட்சியும் எதிர்ப்பு குரல் எழும்பிவிட்ட நிலையில் காமராசர் பொறுப்பு சங்கடமாயிற்று. தொடர்ந்து 2வது வீடியோவை கேளுங்கள். இதுபோன்ற தலைவர்களை பற்றிய செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைத்ததை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.